செப்டம்பர் 17 தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் விழாவில் பெரியார் திடலில் தமிழர் தலைவர் அவர்களுடைய தலைமையில் நான் உரையாற்ற வேண்டும் என துணைத் தலைவர் கவிஞர் கலிப்பூங்குன்றன் அவர்கள் என்னிடத்திலே கேட்டார். நானும் என்னுடைய பயண திட்டத்தை பார்க்காமலேயே முதலில் மகிழ்ச்சியோடு ஒப்புதல் அளித்து விட்டேன். அதன் பிறகு அந்த நாளில் நான் லண்டனிலே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. திரும்பி வருவதற்கு மேலும் ஓரிரு நாள் பிடிக்கும் என்கிற சூழலில் ஐயா அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்தேன். அப்போது ஐயா அவர்களும் துணைத் தலைவர் அவர்களும் என்னிடத்திலே சொன்னது, பிறந்த நாள் விழாவுக்கு நீங்கள் வர இயலாவிட்டாலும் சுயமரியாதை இயக்க 100 நிறைவு விழாவில் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார்கள். உங்கள் முன்னால் மிகுந்த மகிழ்ச்சியோடு பெருமையோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன். சுயமரியாதை இயக்கம் தோன்றி 100 ஆண்டு கண்டிருக்கிறது. ஒரு 100 ஆண்டு இயக்கமாக இது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது வியப்பும் மகிழ்ச்சியும் மேலிடுகிறது. இந்த இயக்கம் தோன்றாமல் இருந்திருந்தால் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்திலேயே நீடித்திருந்தால் என்ன நேர்ந்திருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்கிற போது அச்சமாக இருக்கிறது. சுயமரியாதை இயக்கம் தோன்றியதால் தான் காங்கிரஸ் இயக்கத்தை விட்டு தந்தை பெரியார் வெளியேறி வந்து இந்த இயக்கத்தை உருவாக்கியதால் தான் இன்றைக்கு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கையிலே அமர முடிந்திருக்கிறது. திருமாவளவன் ஒரு இயக்கத்தின் தலைவராக மட்டுமின்றி இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் உங்களின் பிரதிநிதியாக பேச முடிகிறது. இந்த மாற்றங்கள் தந்தை பெரியார் எடுத்த அந்த முடிவால் நேர்ந்திருக்கிற விளைவுகள் என்பதை நாம் வரலாற்று பின்னணியோடு பொருத்தி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். வகுப்பு வாரி உரிமை குறித்த தீர்மானங்களை அன்றைய காங்கிரஸ் கட்சியை வழிநடத்தியவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மறுதளித்ததோடு மட்டுமில்லாமல் இதே செங்கல்பட்டில் நடைபெற்ற திருவிக்கா தலைமையிலான மாநாட்டில் பெரியார் முன்மொழிந்த வகுப்பு வாரி உரிமை தீர்மானத்தை தோற்கடித்தார்கள். அதுதான் காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து பெரியார் வெளியேறுவதற்கு மிக முக்கியமான முதன்மையான காரணியாக இருந்திருக்கிறது என்பதை நாம் வரலாற்றில் அறிகிறோம், பார்க்கிறோம், படிக்கிறோம். வகுப்பு வாரி உரிமை என்பது சமூக நீதி உரிமை. பிராமணர்களே அந்த காலத்தில் எல்லா துறைகளிலும் எல்லா தளங்களிலும் நிறைந்திருந்தார்கள், ஆதிக்கம் செலுத்தினார்கள், ஆக்கிரமித்திருந்தார்கள் என்கிற நிலையிலே பிராமணர் விளக்கம், தி எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பிராமின்ஸ் என்கிற ஒரு கான்செப்ட், ஒரு கருத்தியல் அன்றைக்கு நீதி கட்சியை தொடங்கிய தலைவர்களிடையே மலர்ந்திருந்த காலம். பெரியார் அப்போது நீதி கட்சியிலே இல்லை. ஆனால் நீதி கட்சி அப்போதே அனைத்து துறைகளிலும் பார்ப்பனர்களே மேலோங்கி இருக்கிறார்கள், ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், ஆக்கிரமித்திருக்கிறார்கள். பார்ப்பனர் அல்லாதார் யாரும் கல்வியை பெற முடியவில்லை, அரசு பணிகளில் அமர முடியவில்லை, வழக்கறிஞர்களாக கூட மாற முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பார்ப்பனர் அல்லாதார் என்கிற கருத்தியல் முகிழ்த்த காலம் 1915-16 இந்த காலகட்டம். அப்படி உருவான அந்த இயக்கம் நீதி கட்சி
பார்ப்பனர் அல்லாதார் என்கிற ஒரு சிந்தனையை மக்களிடையே வளர்த்தது. அதே காலகட்டத்தில் வட இந்தியாவில் பார்ப்பனர் அல்லாதார் என்கிற சிந்தனை பெரிதாக தலைதூக்கவில்லை. இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்கிற பாகுபாட்டைத்தான் அப்போதும் உயர்த்தி பிடித்தார்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் மகாத்மா ஜோதிபா பூலே, அவரை தொடர்ந்து பல தலைவர்கள், பின்னர் பெரியாருடைய சமகாலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர்கள் எல்லாம் அந்த மண்ணிலே தோன்றிய போதும் இந்த மண்ணில் பிராமின் நான் பிராமின் என்று இரண்டு வருண வகுப்பாக மக்களை பிரித்து அணிதிரட்டக்கூடிய, அமைப்பாக்கக்கூடிய, கூர்மைப்படுத்தக்கூடிய பணிகள் தீவிரமடைந்திருந்த காலம். பெரியார் இங்கே காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது புரட்சியாளர் அம்பேத்கர் அயல் நாடுகளில் பல்கலைக்கழக மாணவராக படித்துக் கொண்டிருந்த காலம், அவர் மாணவராக இருந்த காலம். நீதி கட்சி உருவாக்கிய அந்த அரசியல், அந்த கருத்தியல் காங்கிரஸ் கட்சியில் இருந்து வெளியேறிய தந்தை பெரியாரின் கவனத்தை ஈர்த்தது. அவர் குடியரசு என்கிற ஏட்டை தொடங்கிய நாள் தான் சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய நாள் என்று வரலாற்று குறிப்புகள் நமக்கு கூறுகின்றன. மே மாதம் 2ஆம் தேதி 1925ஆம் ஆண்டு குடியரசு முதலில் வெளியே வந்தபோது சாதிகள் இல்லையடி பாப்பா என்கிற பாரதியாருடைய பாடலோடு தான் அது வெளிவந்தது. மனு தர்மத்திற்கு எதிரான முழக்கங்களை கொண்டுதான் அது வெளிவந்தது. சாதி ஒழிப்பு சிந்தனை, மனு தர்மத்திற்கு எதிரான சிந்தனை, அதுதான் சுயமரியாதை இயக்கத்தின் அடிப்படை கருத்தியலாக முகிழ்த்தது. குடியரசு ஏடு தொடங்கிய நாள் தான் சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய நாள் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த கணக்கின் அடிப்படையில் தான் 2025 நூற்றாண்டு என்று இன்றைக்கு திராவிடர் கழகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. திராவிடர் கழகம் எப்படி உருவானது? நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கமும் சேர்ந்த ஒரு இயக்கம்தான் திராவிடர் கழகம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கம் என்கிற பெயரில் இயங்கிக் கொண்டிருந்த காலத்தில் நீதி கட்சி தலைவர்களோடு உறவாடி கொண்டிருந்தார், அவர்களை ஊக்கப்படுத்திக் கொண்டிருந்தார். தேர்தல் அரசியலில் அவர்கள் வீழ்ச்சியடைந்த நிலையில சுவண்டுவிடக் கூடாது என்று அவர்களை தாங்கி பிடித்தார். நீதி கட்சி துவண்டுவிடக் கூடாது. 6 ஆண்டுகள் ஆட்சியிலே இருந்த கட்சி பிறகு தோற்று போனது. காங்கிரஸ் வென்றாலும் அவர்களால் ஆட்சியை அமைக்க முடியாத நிலையில சில மாதங்கள் கழித்து ராஜாஜி முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றார் 1937. இதுவெல்லாம் வரலாற்றில் நாம் காண கிடைக்கிற, நமக்கு கிடைக்கிற குறிப்புகள். அப்படிப்பட்ட காலத்தில் நீதி கட்சி துவண்டுவிடக் கூடாது என்று அதை தாங்கி பிடித்து அதை ஊக்கப்படுத்தியவர். இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்திலே பங்கேற்று சிறையில் இருந்தபோது நீதி கட்சியின் தலைவராகவே தேர்ந்தெடுக்கப்பட்டார். சுயமரியாதை இயக்கம் கண்ட தலைவர் தந்தை பெரியார் நீதி கட்சியின் தலைவராகவும் பொறுப்பேற்று ஒரே நேரத்தில் நீதி கட்சிக்கும் சுயமரியாதை இயக்கத்திற்கும் தலைவராக இருந்து பாடாற்றியவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். அந்த இயக்கத்தின் அடிப்படை கோட்பாடு அல்லது முதன்மை கோட்பாடு என்பது சமூக நீதி என்பதாகத்தான் இருந்தது. சமத்துவத்திற்கான அடித்தளம் சமூக நீதி.
மனு தர்மத்தின் பெயரால் மன்னராட்சி காலத்திலே இங்கு நிலைநிறுத்தப்பட்ட இந்த சமூக கட்டமைப்பு பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வை நிலைநிறுத்தி இருக்கிறது. நாமெல்லாம் பெருமையோடு பேசுகிற மா மன்னர்கள் தமிழ் மன்னர்கள் தான். தமிழை தூக்கி எறிந்துவிட்டு சமஸ்கிருதத்தை தூக்கி கருவறையிலே வைத்தார்கள். உள்ளூர் வள்ளுவ பண்டாரங்களை தூக்கி எறிந்துவிட்டு ஐயர் ஐயங்கார்களை கொண்டு வந்து வைத்தார்கள். வேள்விகளை நடத்துவதிலும் யாகங்களை நடத்துவதிலும் ஆர்வம் கொண்டார்கள். சமஸ்கிருதம் தேவபாஷை என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வை கடவுளின் விதி என்று நம்பினார்கள். அவர்களால் இங்கே நிலைநிறுத்தப்பட்ட இந்த வாழ்வியல் முறையை, சமூக கட்டமைப்பை தகர்த்திட வேண்டும் என்கிற துணிச்சலை கொண்ட ஒரு போராளியாக வெகுண்டெழுந்தவர்தான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார். மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் என்றார் பாவேந்தர் பாரதிதாசன். பெரியாரை பற்றி விவரிக்கிற போது மனக்குகையில் சிங்கம் எழும் என்று சொல்லவில்லை, மனக்குகையில் புலி எழும் என்று சொல்லவில்லை, மனக்குகையில் சிறுத்தை எழும் என்றார் பாரதிதாசன். அதை எண்ணி எண்ணி நான் வியந்து போவதுண்டு. இந்த இயக்கத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் என பெயர் சூட்டியதும் பெரியாருடைய சிந்தனையும் எப்படி பொருந்தி போகிறது என்று நான் எண்ணி சிலாகிப்பதுண்டு. இப்போதெல்லாம் விரக்தி ஏற்படுகிற போதெல்லாம், மன வலி ஏற்படுகிற போதெல்லாம், மேடைக்காக நான் சொல்லவில்லை, மாணவ பருவத்திலே திராவிடர் கழக மேடைகளில் ஐயா அவர்களும் மற்ற தலைவர்களும் பேசிய பேச்சை கேட்டு பொது வாழ்வுக்கு வந்த நான் ஒரு திராவிடர் கழக தொண்டனாகவே இருந்திருக்கலாம், இந்த களத்தில் நாம் ஒரு போராளியாக இருந்திருக்கலாம் என்று நான் அடிக்கடி எண்ணி பார்க்கிறேன். இது நான் மேடைக்காக சொல்லவில்லை. தேர்தல் அரசியல் எவ்வளவு வலிமிக்கது என்பது உங்களுக்கு தெரியும், எவ்வளவு அழுத்தங்களை தரக்கூடியது என்பது தெரியும். அவதூறுகளையும் அவமானங்களையும் நாள்தோறும் சந்திக்க வேண்டும் என்கிற இன்னல் நிறைந்த களம் என்பது உங்களுக்கு தெரியும். அவ்வப்போது அப்படி நான் நினைத்து பார்ப்பதுண்டு. எவ்வளவு பெரியாரை கொச்சைப்படுத்தினாலும், பெரியாருடைய அரசியலை காயப்படுத்தினாலும், தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் பதற்றப்படாமல் அவற்றை எதிர்கொள்ளுகிற துணிச்சலை பெற்றிருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் பக்குவமும் முதிர்ச்சியும் அடைந்திருக்கிறார். அதற்கு காரணம் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற பெரியாரியம் என்கிற கருத்தியல் தான். இந்த அரசியலை எந்த சக்தியாலும் சிதைக்க முடியாது, வீழ்த்த முடியாது என்கிற அதீதமான ஒரு நம்பிக்கை தான். நான் இதுவரையில் ஐயா அவர்கள் பெரியாரை விமர்சிக்கிற யாரையும் கண்டு அவர் பதற்றப்பட்டதில்லை, ஆத்திரப்பட்டதில்லை. நான் அப்படி பார்க்கவில்லை அவரை. அவ்வளவு பக்குவமாக அதையெல்லாம் அவர் எதிர்கொள்கிறார். பெரியார் உலகமயமாகி வருகிறார் என்று உலகம் முழுவதும் பயணம் செய்து பெரியார் அரசியலை இன்றைக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். ஜப்பானின் டோக்கியோவில் இருந்து ஒரு தோழர் வந்து இங்கே புத்தகம் பெற்றுக் கொண்டார். பெரியாரை இன்றைக்கு உலகமே உற்று நோக்குகிறது, ஆழ்ந்து கற்கிறது. உலக தலைவர்களின் வரிசையில் வைத்து பார்க்கிறது. இதற்கு எந்த அடையாள அரசியலும் காரணம் இல்லை, அவருடைய அறிவார்ந்த அரசியல் தான் காரணம். அவர் பேசிய மாந்தநேய அரசியல் தான் காரணம். அவர் பரப்பிக் கொண்டிருக்கிற இந்த பகுத்தறிவு அரசியல் தான் காரணம். லாபி செய்து இந்த அரசியலை பல நாடுகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கவில்லை.